இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த கடிகாரம் புனா பல்கலைக்கழகத்தில் உள்ள அதிசயமான கடிகாரமா கருதப்படுது. என்ன அப்படின்னா, எண் 1க்கு நேராக பிரம்ம அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பிரம்மம் ஒன்றே, அதற்கான குறியீடு தான் அங்க குறிக்கப்பட்டிருக்கு. 2வது இடத்துல அஸ்வினி குமாரர்கள் 2 என்னும் இடத்தை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. முக்குணமான சத்வ ரஜோ தமோ குணங்களை குறிக்கும் எண்ணம் 3ஆம் எண்ணுக்காக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது திரிகுணா அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. 4ஆம் எண்ணுக்கான இடத்துல சதுர் வேதங்கள் 4 குறிப்பிடப்பட்டிருக்கு. பிராமண, அபான, வியான, உதான, சமான அப்படிங்கிறது 5 வகையான பிராணன்கள் 5ஆம் எண்ணின் இடத்துல பஞ்ச பிராண அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அறுசுவையை குறிக்கும் வண்ணம் 6ஆம் எண்ணின் இடத்தில் ஷட்ரசா அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. சப்த ரிஷிகளை 7ஆம் எண்ணுக்கான இடத்திலும், அஷ்ட சித்திகளை 8ஆம் எண்ணுக்கான இடத்திலும், நவநிதிகளை 9ஆம் எண்ணுக்கான இடத்திலும், எண் திசைகளோடு மேலும் கீழுமாக சேர்த்து தல திக்குகளாக 10ஆம் எண்ணுக்கான இடத்திலும், ஏகதச ருத்ரர்களை 11ஆம் எண்ணுக்கான இடத்திலும், ஆதித்யர்களை 12ஆம் எண்ணுக்கான இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கடிகாரம் உண்மையிலேயே மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய கடிகாரமாக கருதப்பட்டிருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யவும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.